வணக்கம். வில்வம் ஆன்மீகம் சேனல் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. சமீபத்தில் எனது சொந்த ஊரான தஞ்சாவூருக்கு போயிருந்தேங்க. தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் பெரிய கோவில் அங்கே போயிருந்தேங்க. நான் காண கண்கோடி வேணுங்க. நான் பிறந்து வளர்ந்து ஸ்கூல் டேஸு, காலேஜ் டேஸு, என்னுடைய வேலை அப்பாயின்மெண்ட்டு எல்லாம் தஞ்சாவூர் தாங்க. கிட்டத்தட்ட 50 வருடங்களாக நாங்கள் தஞ்சாவூர் தான் எங்களுடைய சொந்த ஊர். நாங்கள் அந்த காலத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் கோயிலெல்லாம் இந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு பிரபல்யமோ ஒரு புகழோ இல்லை இப்படி மக்களுடைய கூட்டமோ இப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கோயிலே பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே ஒரே இருட்டாக இருக்குங்க. கோயிலுக்குள்ளே போகவே பயமாக இருக்கும். சிவன் சன்னதி மட்டும்தான், அதுவும் ஏதோ ஒரே ஒரு லைட்டை ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். சிவனை கூட 7 மணிக்கு மேலே நீங்கள் கோயிலெல்லாம் போனீங்கன்னா பார்க்கவே முடியாதுங்க. அப்படியே கும்மிருட்டாக இருக்கும் கோயிலே பார்த்திங்கன்னா. கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் பத்திரமா வரணுமேங்கிற அந்த பயத்தோடையே தான் நாங்கள் அப்போல்லாம் கோயிலுக்கு போவோம். இப்போ பாருங்கள், காலம் மாற 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 தொழில்நுட்ப வசதிகள்லாம் பெருக பெருக அடேங்கப்பா அப்படியே ஜெகஜோதியாக காட்சி அளிக்குதுங்க பிரகதீஸ்வரர் ஆலயம். இதை பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப கஷ்டப்பட்டு சிவனுடைய கர்ப்ப கிரபத்தை வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேங்க. நான் எல்லாரும் சொன்னாங்க, மேடம் எடுக்காதீங்க, வீடியோ எடுக்காதீங்க, பார்த்தா சத்தம் போட போகிறாங்க, செல்லை பிடுங்கிக்க போகிறாங்கன்னுட்டு எங்கள் வீட்டுக்காரங்க கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. செல்லைகளில் பிடுங்கிற போகிறாங்க, நீ வீடியோலாம் எடுக்காதேன்னு. சிவன் மேலே பாரத்தை போட்டுட்டு ரொம்ப துணிச்சலாக தைரியமாக இந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருக்கும்பொழுது அப்படியே செல்லை வச்சு க்ளோஸ்அப்பில் எடுத்தேங்க. இதை பாருங்கள், காண கண்கோடி வேணுங்க, காண கண்கோடி வேணும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பிரகதீஸ்வரை, எத்தனை நேரம் வேணாலும் பார்த்துக்கிட்டு இருக்கலாங்க கண்ணை இமைக்காமல். பெரிய கோயிலை பற்றி ஒன்றும் பெருசாலாம் நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட காலம் உள்ளளவும் வரலாறு உள்ளளவும் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் எல்லாத்துக்குமே பறைசாற்றக்கூடிய ஒரு அருமையான கோவிலுங்க பெரிய கோவில். அது கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா இந்த பிரதோஷ வழிபாடு ரொம்ப பிரபல்யம் ஆனதுக்கப்புறம் தஞ்சை பெரிய கோயில் பார்த்திங்கன்னா அடேங்கப்பா ஓஹோன்னு எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இந்த நந்தியன் பெருமானுக்கு நான் அபிஷேகம் பண்ணுறேன், நீ அபிஷேகம் பண்ணுறேன்னு அந்த தஞ்சையில் உள்ள மிகப்பெரிய தொழிலதிபர்கள், வியாபாரிகள், டாக்டர்ஸு, அந்த மாதிரி யார் வேணாலும் நல்ல பிரபல்யமாக இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு அப்படி பிரதோஷ வழிபாடு அவ்வளோ சிறப்பாக நந்தியன் பெருமானுக்கு அபிஷேகம், ஆராதனைகள், வழிபாடுகள், பால், தயிர், தேன், சந்தனம்னு அடேங்கப்பா இதெல்லாம் பார்க்குறதுக்கே நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு குடுப்பனை வேணும், கொடுத்து வச்சுருக்கணுங்க. அவ்வளோ அருமையான ஒரு அற்புதமான காட்சிங்க. இந்த நந்தி வளர்றதா இன்னமும் ஒரு ஐதீகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. சின்ன நந்தியாக வச்சு தான் இப்போ வளர்ந்து நல்ல பெருசாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த சிவனுடைய பிரகாரம் உள்பக்கம் போகிறது கோவில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக. இதெல்லாம் அப்பா ராஜராஜ சோழன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை தன்னை வருத்திக்கிட்டு சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் கருணையும் கடாட்சமும் அவருடைய பரிபூர்ண அன்பிலையும் இந்த கோயிலை கட்டிருக்கான் பாருங்கள். அவன் இன்றைக்கி இறந்து போயிட்டான், ஆனால் காலம் உள்ளளவும் அவனுடைய பேர் இன்னமும் வரலாற்றில் பறைசாற்றிட்டு தாங்க இருக்குது. எத்தனை தடவை போய் பார்த்தாலும் கோயிலை நமக்கு அழுக்கவே அழுக்காதுங்க. அதுவும் பகலில் விட ராத்திரியில் போனீங்கன்னா அப்படியே மின் ஒளியில் அப்படியே ஒளி விளக்கா அப்படியே கோயில் ஃபுல்லாக உள்பிரகாரத்தில் மிக பிரமாதமாக அந்த சோடியம் லைட்டெல்லாம் போட்டு அடடடா காண கண்கோடி வேணுங்க. நீங்கள் பகலில் ஃபோட்டோ எடுக்கிறத விட ராத்திரியில் போய் நீங்கள் கோயில் உள்ளர போய் எல்லாம் பார்த்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதுவும் ஃபோட்டோகிராஃபருக்கெல்லாம் அப்படியே அல்வா துண்டு மாதிரி அப்படியே அட்டகாசமாக எடுக்கலாங்க ஃபோட்டோலாம். நான் பிறந்த ஊர், நான் பிறந்த மண், குழந்தையிலேருந்து எனக்கு இப்போ 66 வயசு ஆகுது. இந்த 66 வருஷங்கள்லேயும் நான் குழந்தையாக பிறந்ததுலேருந்து இன்றளவும் பறைசாற்றி கொண்டிருக்கிற இந்த பெரிய கோயிலில் நான் போய் மனசு நிரம்ப சந்தோஷத்தோடு ஆனந்தமாக சௌக்கியமாக பார்த்ததை
உங்கள்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு அன்புலேயும் ஒரு ஆசையிலையும் தாங்க இந்த வீடியோவை நான் காணொளியாக பதிவிடுறேன். சிவாலயங்களில் மிகவும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சிவாலயம்னு பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் தான். இந்த தஞ்சை பெரிய கோவிலுக்கு பக்கத்திலேயே ரொம்ப புகழ்பெற்ற சிவகங்கை பூங்கான்னு ஒன்று இருக்குங்க. எல்லா உயிரினங்களும் அங்கே கூண்டில் வச்சு கண்காட்சி மாதிரி அழகாக வச்சுருப்பாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த சிவகங்கை பூங்காவும் உங்களுக்கு திறந்து வச்சுருப்பாங்க. அதுவும் சனி ஞாயிறில் போனீங்கன்னா நல்ல கூட்டமாக, நல்ல க்ரீனிஷாக, கார்டனிங்காக, குழந்தைங்கள்லாம் நல்லா விளையாடுறதுக்கு போட்டிங் கூட இருக்குதுங்க. அங்கே ஒரு பெரிய அகண்ட ஆழமான அகழி ஒன்று இருக்குங்க அந்த சிவகங்கை பூங்காக்குள்ளே. அது கோயிலை ஒட்டியே வரும். நீங்கள் அந்த பூங்காக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அகழியெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதே மிகப்பெரிய அபூர்வங்க. வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த தஞ்சை பெரிய கோயிலை போய் பாருங்கள். சிவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுங்க. இப்போ வாராகி அம்மன் சன்னதி அங்கே ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருந்து ஒரு பஞ்சமி திதிக்கும் அங்கே அத்தனை பக்தர்களும் மிக பிரமாதமாக அங்கே எல்லாம் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. சிவன் எப்படி பிரதோஷத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாரோ அது மாதிரி வாராகி அம்மன் அங்கே தஞ்சை பெரிய கோயிலில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு அம்மனாக இருந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ராஜராஜ சோழன் உடைய இஷ்ட தெய்வம் வாராகி அம்மன் தான். வாராகியை கும்பிட்டுட்டு தான் அவன் எங்கேயுமே காலடி எடுத்து வைப்பான்றே ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் தவறாமல் ஒரு முறை தஞ்சைக்கு போய் இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் சிவபெருமான், அம்பாள், விநாயகர், முருகர், வாராகினி எல்லா சன்னதிகளையும் நீங்கள் போய் தவறாமல் போய் பார்த்து எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெறணும்னு நான் உங்கள் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேங்க. என்னங்க, இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதை போன்ற நல்ல ஒரு ஆன்மீக தொடர்பான பதிவை நான் விரைவில் அடுத்தது நான் காணொளியாக பதிவிடுறேங்க. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட்டில் உங்களுடைய அன்பான கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். என்னுடைய ஊருங்க தஞ்சாவூர். சிறப்பான அருமையான வரலாற்று சிறப்புமிக்க அருமையான ஊருங்க. சொல்லிகிட்டே போகலாம் எங்கள் ஊரை பற்றி எவ்வளோ வேணாலும். நன்றி, வணக்கம்ங்க.